ஃப்ரைடே மினி விலாக். அன்றைக்கி லன்ச் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது முந்தின நாளே நான் பிளான் பண்ணி வச்சுட்டா எனக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும், டக்கு டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். அன்றைக்கி அப்படி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். உப்பு பருப்பும் பொடலங்காயில் பொரியலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த உப்பு பருப்புக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, பருப்புக்கு புளி ஆட் பண்ணாமல் குழம்பு வைக்கிறது உங்கள் ஊரில் என்னன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன் நானும். பொரியலுக்காக பொடலங்காய் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருந்துச்சு, அது வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். பொடலங்காய் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். பட்டுக்கு எப்பவுமே நான் காலைல பால் ஆற்றி வச்சு ஆறுனதுக்கு கரெக்டாக எந்திரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அன்றைக்கி என்னமோ சீக்கிரமாக எந்திரிச்சிட்டாங்க, அதனால கொஞ்ச நேரம் தண்ணியில் வச்சு ஆற வச்சு அவங்களுக்கு கொடுத்தேன். ஃபஸ்ட்டு பட்டு எந்திரிச்சோன்னே எனக்கு கேட்குறது அம்மா பால் அப்படி சொல்லி தான் கேட்பாங்க. அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் தேங்காய் பூ ஆட் பண்ணி பொரியலுக்கு குழம்புக்கு பருப்பு வெந்துருச்சு, அது தாளிப்பு ஆட் பண்ணிவிட்டு சைட் பை சைடு க்ளீனிங்கும் பண்ணிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் இது தான். உங்கள் வீட்டில் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உப்பு பருப்பு பொடலங்காய் பொரியல், நேற்று வச்ச ரசம் இருந்துச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.